வேட்பாளர் முகம் தெரியாமல் இவ்வளவு பெரிய வெற்றியை விஜய்க்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அறிந்த முகம் விஜய் மட்டும்தான். அவர் சொன்ன வாக்குறுதி, நான் நேர்மையாக ஆழ்வேன், நானும் லஞ்சம் வாங்க மாட்டேன், வாங்குகின்றவனையும் விட மாட்டேன் என்ற ஒரே ஒரு வாக்குறுதியை நம்பி அவர்கள் இவ்வளவு பெரிய புரட்சியை மக்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இது திராவிடத்தை ஒழிக்க வேண்டும், மற்றவற்றை ஒழிக்க வேண்டும் என்பதெல்லாம் விட இந்த இயக்கங்களினுடைய ஊழலை ஒழிக்க வேண்டும். அந்த கொள்கைகளின் மீது உள்ள பகையினால் அல்ல, அந்த இயக்கங்கள் நடத்திய தவறான ஆட்சி முறைகள், ஊழல் ஆட்சி முறைகள். அதாவது ஒரு மந்திரி வெளிப்படையாக ஊழல் செய்வான், ஆனால் KN நேருவின் மீது வழக்கு பதிய மாட்டார்கள். ஒருவர் சிறைக்கு போவார் கைதியாக, அவரை சிறையிலேயே மந்திரியாக்குவார்கள். திமுக இந்த நாட்டுக்கு சொன்ன செய்தி என்ன என்றால், ஊழல் எங்களுடைய வாழ்க்கை முறை, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு இலவசங்கள் தருவோம், வாங்கி கொள்ளுங்கள் என்பது அவர்கள் சொன்ன, நாங்கள் சட்டத்திற்கு மேலானவர்கள் என்பது அவர்கள் சொன்ன செய்தி. அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் ஒரு புதிய மனிதரை, புதிய ஆட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஜாதி தோற்கடிக்கப்பட்டது. யாருடைய ஜாதியும் யாருக்கும் தெரியாது, எந்த வேட்பாளனையும் முகம் தெரியாது. மதம் தோற்கடிக்கப்பட்டது, பணம் தோற்கடிக்கப்பட்டது, எல்லாவற்றையும் தோற்கடித்து விட்டு மக்கள் பெரிய புரட்சியை என்ன செய்தார்கள் என்றால், ஒரு நேரிய ஆட்சி வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அந்த நேரிய ஆட்சியை கொடுப்பதாக முதலமைச்சரானவுடன் விஜய் வாக்குறுதி அளித்தார். நான் வரையிலும் விஜய் வெல்வார் என்று எதிர்பார்க்கவில்லை. இந்த பழைய மனிதர்களில் யாராவது தான் மறுபடியும் வருவார்கள் என்று தான் எதிர்பார்த்தேனே தவிர. ஆகவே இவ்வளவு பெரிய புரட்சியை மக்கள் விரும்பி நடத்தி இருக்கின்ற போது, அந்த வாய்ப்பை அவருக்கு தங்கத்தட்டில் வைத்து விஜய்க்கு கொடுத்திருக்கின்ற போது, அவர்கள் விரும்பியதை செய்ய வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்கிறது. அந்த உறுதிமொழியோடு தான் அவரும் ஆட்சிக்கட்டில் ஏறி இருக்கிறார். ஆனால் அந்த ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று இவர் செய்கின்ற முயற்சிகள் அதற்கு நேர்மாறானவையாக இருக்கின்றன, அவை தவறானவையாக இருக்கின்றன. திமுக காரன் தன்னுடைய கூட்டணிக்காரர்களை விட்டு ஆதரித்ததனுடைய நோக்கம், உடனடியாக விஜய் மீண்டும் மக்களை தேடி போவாரேயானால் பெரிய வெற்றியை பெற்று விடுவார். ஆகவே ஓராண்டு ஈராண்டு அவரை ஆள வைத்து, தவறுகளை செய்ய வைத்து, அதற்கு பிறகு நம்முடைய கூட்டணியை உருவிக்கொண்டு அவரை மக்களை சந்திக்க வைத்தால் நாம் தேர்தலில் வரலாம் என்பது திமுகவினுடைய கணக்கு. அதற்காக அறிந்தே எந்த பதவியையும் பெற்றுக்கொள்ளாமல் அந்த 10 பேரும் அவர்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் என்று வேண்டுமானாலும் கவிழ்த்து விடுவார்கள் என்பதற்காக விஜய் செய்ய போன காரியம்தான் மிக தவறாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், மக்கள் புரட்சியை நீங்கள் தோற்கடித்து விடாதீர்கள். நீங்கள் CV சண்முகத்தையும் நீங்கள் வேலுமணியையும் தேடி, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், வேலுமணி, சண்முகம், திருப்பத்தூர் வீரமணி என்று நீங்கள் சந்தித்த மனிதர்கள், அவர்கள் துண்டணிவித்து மாலையிட்டு அவர்களை பெருமைப்படுத்தினீர்களே, அந்த மனிதர்கள் முழுவதும் ஊழல் வழக்கில் உள்ளவர்கள். நீங்கள் கம்ப்யூட்டரில் டவுன்லோட் செய்தால் அவர்களுடைய வழக்குகள் எத்தனை என்று தெரிய வரும். இது மக்கள் அறியாததல்ல. இவர்களுடைய ஆட்சியை நான் சொல்லுகிறேன், இந்த 5 பேரும் மந்திரி ஆவார்கள், எங்களுக்கெல்லாம் என்ன பயன் என்று மீதி MLAக்கள் வர மறுத்தார்கள். லீமா ரோஸ் என்கின்ற லாட்டரி அதிபருடைய மனைவி உள்ளே நுழைந்து மற்ற MLAக்களை விலை கொடுத்து வாங்கி இந்த கூட்டத்திற்கு 25 பேராக ஆக்கியிருக்கிறார். அவர்கள் ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்கள், 5 பேர் வந்தால் லீமா ரோஸ் ஒருவர், 2 பேர் வந்தால் லீமா ரோஸ் ஒருவர், ஒருவருக்குத்தான் மந்திரி என்றாலும் லீமா ரோஸ் ஒருவர். ஆகவே லாட்டரி அதிபரினுடைய குடும்பத்திற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நேர்மையான ஆட்சியை அளிக்க வேண்டும் என்பதில் எவ்வளவு ஆர்வம் இருக்க முடியும் என்று நான் கேட்கின்றேன். அவர்கள் புதுச்சேரியிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, அல்லது உங்களுடைய மந்திரி சபையிலும் சரி, அவர்கள் செலுத்துகின்ற ஆதிக்கம், தவறாக பரிசு சீட்டில் பணம் ஈட்டியவர்கள், முறைகேடாக வடகிழக்கு எல்லை மாநில படிக்காத மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்தவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில், புதுச்சேரி அரசியலில் அவர்கள் பெரிய அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லதல்ல. இது போன்றவற்றை நீங்கள் ஆதரித்து கொண்டு நல்ல ஆட்சியை வழங்க முடியாது. ஆகவே நீங்கள் நல்லவராக இருந்தால் மட்டும் போதாது, உங்களுடைய முறைகள் நல்ல முறைகளாக இருக்க வேண்டும். நல்ல மனிதர்களை வைத்து கொண்டு தான் நல்ல அதிகாரியை தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்வீர்கள், அதை நீங்கள் தேர்வு செய்ய முடியும். இருப்பவர்கள் கசடுகளை தள்ளிவிட்டு நல்ல அதிகாரிகளை தேர்வு செய்வது போல உங்களுடைய கூட்டணி கட்சியும் சரியான மனிதர்களாக இருக்க வேண்டும். தவறான மனிதர்கள் என்று தெரிந்து, ஏற்கனவே அவன் கொள்ளையடித்ததில் நிகரற்ற கொள்ளையாளர்கள் என்று தெரிந்தும் அவர்களை மந்திரியாக நீங்கள் ஏற்படுத்தினால் அவர்களின் மீது உள்ள வழக்குகளை உங்களால் தொடர முடியுமா?
அவர்கள் மீண்டும் கொள்ளையடிப்பதை உங்களால் தடுக்க முடியுமா? நீங்கள் அவர்கள் இடத்திற்கு போனது பெரிய தவறு அல்லவா? நீங்கள் போயிருக்காவிட்டால் மீதம் 15 பேர் சேர்ந்திருக்க மாட்டார்கள், அந்த 5 பேர் தான் இருப்பார்கள். முதலமைச்சரே இங்கே வருகிறார், ஆகவே அவர் எல்லாருக்கும் பதவி தருவார் என்று ஒரு 25 பேர் சேர்ந்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு தவறான செயலை உங்களுடைய ஆட்சியின் 4வது நாளிலேயே செய்து விட்டீர்கள். ஆனால் அவர்களை நீங்கள் ஒதுக்கி வைப்பதின் மூலம்தான் இந்த நேரிய ஆட்சியை நீங்கள் தர முடியும். நேரிய ஆட்சி என்பது ராஜாஜி காலத்திற்கு பிறகு, ஓமந்தூரார் காலத்திற்கு பிறகு, குமாரசாமி ராஜா காலத்துக்கு பிறகு, காமராஜர் காலத்திற்கு பிறகு, அண்ணா குற்றமில்லாமல் ஆண்டவர், ஆனால் கொஞ்ச காலம்தான் ஆண்டார். பிறகு இந்த நாட்டு மக்கள் அறியவில்லை. இவ்வளவு பெரிய புரட்சியை மக்கள் செய்து நேரிய ஆட்சி வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அந்த ஆட்சியை வழங்குவதற்கு நேர்மாறான முறையில் நீங்கள் தவறான மனிதர்களை அணைத்து கொண்டு அவர்களுடைய பின்புலத்தில் நீங்கள் நல்ல ஆட்சியை கொடுக்க முடியாது. ஆகவே நான் சொல்லுகிறேன், கவர்னர் வரையிலும் இத்தகைய மனிதர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுக்க வேண்டும். அவன் கோர்ட்டுக்கு போகட்டும். யாராக இருந்தாலும் முதல் மந்திரி சொல்லுகிற மனிதர்களுக்கு பதவி பிரமாணம் செய்ய வேண்டும் என்று அவன் கோர்ட்டுக்கு போகட்டும். ஏன் தவறான மனிதர்களை தேர்வு செய்து கொண்டு வருகிறாய் என்று கவர்னர் கேட்க வேண்டும். சட்டம் இருக்கிறது இல்லை, அப்புறம் இருக்கட்டும், கோர்ட்டுக்கு போய் அதெல்லாம் பார்த்து கொள்ளலாம். இவர்கள் 25 பேரும் பதவி இழந்து விடுவார்கள். 2/3 பங்கு இவர்களுக்கு இல்லை. 2வது, கொறடாவை தேர்வு செய்கிற அதிகாரம் அந்த கட்சியினுடைய தலைவருக்கு தான் இருக்கிறது. அது லெஜிஸ்லேட்டிவ் விங்குக்கு இல்லை. ஆகவே சபாநாயகரை முதலில் நீங்கள் அதிலேயே தவறு செய்து விட்டீர்கள். இவர்களையெல்லாம் பேச வைத்து இவர்களை வாக்களிக்க வைத்து இவர்களுடைய கொறடாவினுடைய உத்தரவுக்கு மாறாக உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இவர்கள் நேரிய ஆட்சியை விரும்பி உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. மீண்டும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும், தங்களுடைய வழக்குகள் மூடப்பட வேண்டும், மீண்டும் முடிந்த அளவு சுரண்ட வேண்டும் என்பதற்காக வாக்களித்தவர்கள் உங்களுடைய ஆட்சியின் போக்கை கெடுத்து விடுவார்கள்.